ஓட்டு போடுற வெக்கம் இல்லாம கரை வெட்டி கட்டிக்கிட்டு திமுக வெக்கம் இல்ல உனக்கு, வெக்கம் இல்ல. எத்தனை ஆயிரம் மாடல் புடுங்கின மாடல். இந்த இனத்துல பிறந்தவன் நீ கருணாநிதியை தூக்கி பிடிக்கிற, நீ ஸ்டாலினை தூக்கி பிடிக்கிற. யார் இவர்கள்? 250 கோடியில 2 ஏக்கர்ல மணி மண்டபம். 250 கோடி நீ வச்சுக்க. பாவுசி மட்டும் தான் புறக்கணிக்கப்பட்டாரா? ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், ஜீவானந்தம், சிங்காரவேலர், முத்துராமலிங்க தேவர், கக்கன். கடைசி காலத்துல மருத்துவத்துக்கு காசு இல்லாம மதுரை அரசு மருத்துவமனையில மருத்துவம் பார்க்க வழி இல்லாம ஒரு இது இல்ல, பெஞ்ச் இல்ல, ஒரு நாற்காலி இல்ல, பாயில படுத்து கிடந்து செத்து போனார் கக்கன். இதே 50 ஆண்டு ராமசாமி என்கிற புதுக்கோட்டையினுடைய அமைச்சர், காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சர் ராமசாமி சென்னையில செத்து விட்டாரு. கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் காசு இல்ல, தெரியுமா உங்களுக்கு? நீங்க சேகர்பாபு இருக்கிற காசு எவ்வளவு? மா சுப்பிரமணியன் இருக்கிற காசு எவ்வளவு? ஏவா வேடு கிட்ட, KN நேரு கிட்ட, KK SSR கிட்ட, அன்பில் மகேஷ் கிட்ட இருக்கிற காசு எவ்வளவுடா? ஓட்டு போடுற வெக்கம் இல்லாம கரை வெட்டி கட்டிக்கிட்டு திமுக வெக்கம் இல்ல உனக்கு, வெக்கம் இல்ல. எத்தனை ஆயிரம் கோடி. எனக்கு முன்பாக பேசி அக்கா சொன்னாங்க 70 ஆண்டு கால திமுக 70 ஆண்டுகள் ஆட்சியில 4,80,000 கோடி கடந்து, இந்த 4 வருஷ ஆட்சியில 4 லட்சம் கோடி கடந்து மொத்தம் 9,20,000 கோடி கடன் வாங்கி என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? பள்ளி கல்வித்துறையில 250 பள்ளிகளை நடத்த முடியாமல் அரசு இழுத்து மூடுகிறது. தனியார் பள்ளி வளர்ந்துகிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனைக்குள்ள இந்த நோய்க்காக சிகிச்சை எடுக்க சென்று நான் திரும்பி வந்த காற்று. பிரியா என்கிற ஒரு பெண், கொளத்தூர் தொகுதியை சார்ந்த, முதலமைச்சர் தொகுதியை சார்ந்த பிரியா என்கிற ஒரு வீராங்கனை, கால்பந்து வீராங்கனை, முட்டில ஒரு சின்ன பிசகல் ஏற்படுச்சு, தசை பிடிப்பு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போறா, காலில் ஒரு சின்னதா அறுவை சிகிச்சை பண்றான், கால் அழுகி போச்சு, காலை வெட்டினான். திருப்பி மீண்டும் மருத்துவமனை கொண்டு போறாங்க, என்ன பண்ணான்னு தெரியல, இறந்து போச்சு பிள்ளை. நடந்துச்சா இல்லையா? ஒரு அரசு காவல்துறையினுடைய ஏட்டு தலைமை காவலுடைய மகளுக்கு தவறான இன்ஜெக்ஷனை செலுத்தி காய்ச்சலுக்கு போன பிள்ளைக்கு 2 காலும் கறி போச்சு. அரசு மருத்துவமனையில எக்ஸ்ரே எடுப்பதற்கு சீட் இல்லாம A4 சீட்ல எக்ஸ்ரே எடுக்கிறான். 9 லட்சம் கோடி கடன். என்ன, எந்த துறை வளர்ந்திருக்கிறது? சுற்றுலாத்துறை, பால்வளத்துறை, நெசவுத்துறை, எந்த துறை வளர்ந்திருக்கிறது? ஏதாவது ஒரு துறை சொல்லுங்க. போக்குவரத்து துறை வளர்ந்திருக்கிறதா? எதுவும் வளரல, எதுவும் வளரல. கோயம்புத்தூர்ல தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொல்றான். அந்த கோயம்புத்தூர்ல கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் தொழில் செய்ய முடியாமல் நசுங்கி கிடக்கிறான். அவனை சந்திக்க பக்கு இல்ல, துப்பு இல்ல. திருப்பூர் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை ஆண்டு வருமானமாக இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம். திருப்பூர் கூடிய தமிழர்கள் நசுங்கி கிடக்கிறான். அவனை கேட்பார் இல்ல, பார்க்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாடு 10 லட்சம் நெசவாளர்கள் நெசவு தொழில் செய்ய முடியாம தவிச்சு நிக்கிறான். அதுவும் கைத்தறி நெசவாளர் இருக்காங்க பாருங்க, மொத்தமே 3 மாசம் தான் வேலை. வாரத்துக்கு 1000 ரூபாய் சம்பளம், மாசத்துக்கு 4000 ரூபாய் சம்பளம். அதுவும் 3 மாசம் தான் வேலை. பொங்கலுக்கு தயாரிக்கக்கூடிய வேட்டி சேலையை தயாரிக்கிற வேலை 12,000 ரூபாய் தான் மொத்த ஆண்டுக்குமே. அந்த நெசவாளர்கள் வறுமையின் கோர பிடியில கிட்னியை வித்து வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். இவன் சொல்றான், திராவிட மாடல் ஆட்சி, உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. நம்ம அந்த விவேக் ஒரு படத்துல, பேரகல் படத்துல ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டோம் பாரு. அது மாதிரி சிங்கார சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், உங்களுடன் ஸ்டாலின், குழுகுழுன்னு இருக்கும், குற்றாலத்துக்கு வாங்க. அப்படி பேர் பூரா பாருங்க, அழகழகா வைப்பாங்க, தூய தமிழ் அப்படி அழகா வைப்பாங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சிங்கார சென்னை 2.0. முந்தா நாடு அரும்பாக்கத்துல MMTA காலனில வீரபத்ரன் கோவில் தெருவில் தீபா என்கிற 41 வயது பெண்மணி, வேலைக்கு போயிட்டு வந்த பெண்மணி, கணவனை இழந்த பெண்மணி, மழைநீர் வடிகால் வாய்க்கால் குழியில் விழுந்து இறந்து விட்டது. உனக்கு ஜெர்மனி ஒரு கேடா? உனக்கு ஜெர்மனி ஒரு கேடா? உனக்கு லண்டன் ஒரு கேடா? தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி 4:30 மணிக்கு வேலைக்கு போனவங்க 1 மணி நேரம் மழைக்கு மின் உயர் அழுந்து விழுந்து தண்ணியில விழுந்து செத்து போயிட்டாங்க. திராவிட மாடல் புடுங்கின மாடல்.